இரண்டு கூறு செய்து வந்த சிங்கம்னு நாம சங்கீர்த்தனத்துக்கு ரொம்ப இசையக்கூடிய பெருமாள் லட்சுமி நரசிம்மன். அவரோட தியானம் பண்ணணும் இல்லையா? அதனால இப்படி ஒரு சயனிச்சுன்னு திருக்கோலத்தை பார்த்தா பெருமாளுக்கு பரம சந்தோஷமா. அதனால அப்படிப்பட்டதான பெருமாள் இங்கே கிருஷ்ணனுடைய அவதாரத்தெல்லாம் பற்றி சொல்றார். கிருஷ்ணனுக்கு மூஞ்சல் போடுறதை பற்றி சொல்றார். பிள்ளை பருவம் சொல்லக்கூடிய தளர்நடை பருவம், அம்புலி பருவம், சந்திர நிலா காட்டுற பருவம், வரிசையாக திருண்டு போகிறார். ஒவ்வொரு பருவமாக திருண்டு போகிறார். அந்த குழந்தைய ஆச்சரியமாக தூங்க பண்ணினா இல்லையா? அதை அதை பெரியாழ்வார் அனுபவிக்கிறார். சின்ன கிருஷ்ணனே எப்படி, அதாவது இந்த கதையெல்லாம் இப்போ யார் சொல்லிட்டு இருக்காருன்னா, இந்த கதையை சொல்லிட்டு இருக்கிறவர் விஷ்ணுசித்தர். விஷ்ணுசித்தர் ஆண்டாளுக்கு சொல்லிட்டு இருக்கா, ஆண்டாள் கேட்டுட்டு இருக்காங்க. மண்ணு புகழ் கௌசலை தன் மணிவயிறு வாய்த்தவனே குலசேகர ஆழ்வாருடைய இன்னைக்கு புனர்வசு ஓல்யம் ராமருடைய சம்பந்தமும் இருக்கு. குலசேகர ஆழ்வாரும் அவதாரம் புனர்வசூர் தான். குலசேகர ஆழ்வாருடைய சபையில எப்போ பார்த்தாலும் ஸ்ரீமத் ராமாயணம் சொல்லணும்னு கேட்கிறாராம். அந்த ஸ்ரீமத் ராமாயணம் சொல்லும் பொழுது யார் யார் கேட்குறாருன்னா அந்த குலசேகர ராஜாவே உட்காந்து கேட்பாராம். கேட்கும் பொழுது அந்த 18வது சர்க்கத்தில் ராமனுடைய அவதாரம் முடிஞ்ச பிறகு அந்த அவதாரமான சில 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 ஸ்லோகம் தாண்டி உடனேயே தசரத மகாராஜா இவாளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணுறதுக்கு மந்திராலோசனை பண்ணுறாருன்னு வருது. குலசேகர ஆழ்வார் சொன்னார், ஒரு குழந்தைய தொட்டிலில் விட்டு இப்படி ஆற்ற மாதிரியாவது குழந்தைய லீலையாவது ராமலீலையாவது பண்ணலாமே அப்படின்னு நினச்சிட்டு அந்த குழந்தைய தொட்டிலில் விட்டு ஆற்றாரா குலசேகர ஆழ்வார். பண்ணு புகழ் கௌசலை